நீங்க பாப்பீங்க. ஆனா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் பாத்துட்டீங்க. அவருடைய மூவி நல்ல ஹிட் ஆகணும்னு சொல்லி நம்மளுடைய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம். மூவி நேம் சார் திருக்குறள் அப்படின்ற மூவி. நீங்க எல்லாரும் வீட்டுல எல்லாம் சொல்லலாம், திருக்குறள் மூவியோட ஹீரோ வந்து எங்க ஸ்கூலுக்கு வந்தாங்க, நாங்கெல்லாம் நேர்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லல. ஓகே. அப்புறமா வந்து அர்ணவ் சார பிக் பாஸ்ல பார்த்திருப்பீங்க. அவரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு மூவ் தெரியுமா? யாராவது செய்ய முடியுமா? உங்க மூவ் சார் நீங்க ஒருத்தருக்கு பண்ணுவீங்க அங்க பிக் பாஸ்ல. எல்லாருமே அதே மாதிரி சார் வந்து இங்க சோழிங்கநல்லூர்ல போட்டோகிராஃபி ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம ஏதாவது நம்ம ஸ்கூல்ல ஏதாவது அப்படின்னா சாரை நம்ம கூப்பிடலாம். ஸோ நம்ம ஃபேர்வெல் பார்ட்டிக்கெல்லாம் சாரை கூப்பிடலாம். எதுக்கு? பரிசளிப்பு விழா. சரியா? யாருக்கு பரிசளிக்க போறாங்க? நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லையா? ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல லாஸ்ட் இயர் இந்த 24-25ல அந்த இயர் எக்ஸாம் மார்ச் ஏப்ரல்ல எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கலைமகன் வந்துட்டு இருக்காங்க. அந்த பிரைஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமும் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4th பிளேஸ் எடுத்த 10th 12th ஃபர்ஸ்ட் 4th பிளேஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. எல்லோரையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்கிறேன். என்ன சொன்னீங்க? என்னோட பேர் குணா பாபு. நான் இங்கதான் பக்கத்துல சத்யபாமா இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சேன். லைக் மூவியில சொல்ற மாதிரி தான், ஏதாவது ஒரு ஐடியா வச்சுக்கோங்க, அதே உங்க வாழ்க்கையை மாத்தின்னு சொல்லிட்டு அரவிந்த் சாமி சொல்லுவார்ல, அந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் மூவிஸ் இருக்கு. மூவிஸ்ல வந்து எதோ எடுத்துக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, கெட்டதை எடுத்துக்காதீங்க. சரியா? ஸோ எனக்கும் என் காலேஜுக்கு செலிபிரிட்டியா போகணுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. காலேஜ் படிக்கும்போது சினிமாவில் இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் ஒரு செலிபிரிட்டி ஆகி நம்ம காலேஜ் சீக்கிரஸ்டாக போகணும்னு ஆசைப்பட்டேன். காலேஜ் அங்கே தான் இருக்கு, பட் அதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். இதோட முதல் படியாக நான் பார்க்குறேன். ஸோ ஆண்டவன் நன்றி, என்னோட பேரண்ட்ஸ்க்கு நன்றி, என் ஃபேமிலிக்கு நன்றி. தன்னம்பிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் எதுவும் சாதிக்க முடியும். அந்த தன்னம்பிக்கையை வந்து வளர்க்குற இடம் ஸ்கூல் தான், டீச்சர்ஸ். ஸோ டீச்சர்ஸ் சொல்கிற மாதிரி கேளுங்க. அவங்க எப்பவும் படிப்பை பற்றி அதிகமாக பேசுவாங்க, பட் மோட்டிவேஷன் பற்றி பேசுவாங்க. படிப்பை பற்றி அதிகமாக பேசுகிறாங்கன்னா இதுதான் ரைட் ஏஜ் நம்ம படிக்கிறதுக்கு. ஒன்ஸ் நீங்கள் ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சு அப்போ படிக்கிற வேலையே கிடையாது. லைஃப்பை பற்றி படிப்பீங்க, அது வேற ஒரு எஜுகேஷன். அது அப்போ சொல்லிக் கொடுக்க உங்க டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ லிசன் டு யுவர் டீச்சர்ஸ். அவங்க தான் இப்போ உங்களோட காட் ஆக்சுவலாக. சரியா? ஸோ நல்லா படிங்க, நல்லா மோட்டிவேட் ஆகுங்க, நல்லா விளையாடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. டெலிவிஷன், ரீல்ஸு, வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் இருக்கீங்க இன்னைக்கு? ஓகே, சின்ன சின்ன குழந்தைங்க கை தூக்குறீங்க. ஸோ வாட்ஸ்அப்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ரீல்ஸ் அதிகமாக பார்க்காதீங்க. ரீல்ஸ் பார்த்தோம்னா ஓடிட்டே இருக்கும்ல, ஸோ மைண்ட் பயங்கர டைவர்ட் ஆகும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கோ டு ரீல்ஸ். அது இன்னைக்கு பெரிய அடிக்ஷனாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்க்குறேன். ஸோ அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. ஸோ நல்லா விளையாடுங்க, ஓடி பிடிச்சி விளையாடுங்க. நீங்கள் ஓடி பிடிச்சி விளையாட பசங்க அதிகமாக இல்லை ஆக்சுவலாக. அப்பார்ட்மெண்ட் லைஃப்னால பசங்களுடைய அந்த பிசிக்கல் ஃபிட்னஸே போயிடுச்சு ஆக்சுவலா. நீங்களாம் பிளஸ் பெரிய கிரவுண்ட் இருக்கு உங்க ஸ்கூல், உங்களுக்கு விளையாட அதிகமா இடம் இருக்கு. இந்த மாதிரி இடங்கள் இருக்க ஸ்கூல்ஸ் நிறைய கம்மி தான் நீங்க சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா. ஸோ கீப் அப் யூர் ஹார்ட் ஒர்க். நல்லா படிங்க, நல்ல மார்க் வாங்குங்க. நீங்க எல்லாருமே இந்த மாதிரி மேடைக்கு வந்து ஷீல்டு அண்ட் பரிசு வகையெல்லாம் வாங்கணும், அவார்ட்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். எங்க எல்லாரும் இங்க இன்வைட் பண்ண சூர்யா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.
சினிமாக்குள்ள வந்து 8 இயர்ஸ் ஆச்சு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஷோ. நான் ஒரு சீஃப் கெஸ்டா ஹானர் பண்ணி எனக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் உங்க தலைமை ஆசிரியர் ஏழி மேம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா இருக்கேன். ஆக்சுவலா ரொம்ப கரெக்டா வழிநடத்தான் நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி மேம். நிறைய ஃபியூச்சர் செலிபிரிட்டிஸ், ஃபியூச்சர் சயின்டிஸ்ட், ஃபியூச்சர் இன்ஜினியர்ஸ், ஃபியூச்சர் பிசினஸ் மேல இருக்காங்க. பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் ஆல்சோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சத்தமா? சூப்பர். கவர்மெண்ட் ஸ்கூல், காலேஜ் இதெல்லாம் நான் சீஃப் கெஸ்டாக வந்ததில்லை. ப்ரைவேட்டாக போயிருக்கேன், ப்ரைவேட் காலேஜ் எல்லாம் போயிருக்கேன். பட் இங்கே டீச்சர்ஸ்லாம் வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியல. எங்கள் ஸ்கூலில் கூட அந்த மாதிரி கிடையாது. பட் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து டீச்சர்ஸ் கொடுக்குறது வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நான் வந்து இப்போ யாருக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் வேற? டீச்சர்ஸா? சரி, ஓகே. அடுத்து எதாவது இருக்கா? ஓகே. உங்க பார்வையில் நீங்க வந்து ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டீங்க. பட் என்னோட பார்வையில் நான் பார்க்கறது எல்லாமே ஃபியூச்சர் சூப்பர் ஹீரோஸ்க்கு முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். சூப்பர் ஹீரோஸ்னா அப்போ நாங்கள் ஹீரோயின் நாங்கள் இல்லையாங்கிறீங்க. சூப்பர் ஹீரோஸ்னா எல்லாருமே சூப்பர் ஹீரோஸ் தான், இல்லைன்னா சூப்பர் ஹீரோயின்ஸ்னு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் இருக்கும். கரெக்டா? எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் இருக்கும். ஓகே சார். அதான் சார், எங்க ஸ்கூல்ல இருந்து எல்லாருமே விசில் அடிக்கிறதும் குச்சி வச்சு அடிக்கிறதும் போயிட்டு இன்னும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆமா. ஏன்னா எங்க ஸ்கூல்லலாம் பிடி சார் வந்தாவே ஐயோ டக்குன்னு நாங்கெல்லாம் விரலெல்லாம் கடிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா நகத்தெல்லாம் வந்து பார்த்தோம்னா அடிப்பார். அதே மாதிரி ஒழுங்கா டக்கின் பண்ணல, டை ஒழுங்கா போடல, நெக் பட்டன் போடல, ஷூக்கு பாலிஷ் போடல, என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். பட் இப்போ அந்த டிசிப்ளின் வந்து எங்களுக்கு புரியுது. அது ஒரு இடத்துக்கு போகும்போது, ஒரு இன்டர்வியூக்கு நாங்க போறோம் அப்படின்னா கூட ஆள் பாதி ஆடை பாதி. என்னதான் நமக்கு நாலேஜ் இருந்தாலும் நமக்கு டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல நம்ம எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணுங்கிறதே வந்து நான் பிடி சார் மூலியமா நான் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ. ஹேட்ஸ் ஆஃப் சார். ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, லெட் மீ கம் டு த பாயிண்ட். எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்குள்ள ஒரு ஹிடன் பவர் இருக்கு. ஹிடன் பவர், ஒரு மறைஞ்ச ஒரு ரகசியம் இருக்கு. அது என்ன தெரியுமா? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வந்து நீங்க என்னைக்குமே விடாமுயற்சியோட நீங்க அந்த நம்பிக்கையை நீங்க வைக்கணும். இப்ப நீங்க ஏதாவது இப்ப நான் படிக்கணும் அப்படின்னா, உண்மையா சொல்லணும்னா நான் வந்து 9th வரை பாத்தீங்கன்னா நான் 13 எக்ஸாம் ஃபெயிலுங்க. 15ல 13 எக்ஸாம் நான் ஃபெயில் ஆகிட்டு இருப்பேன். அப்போ நான் நினைச்சேன், சரி நமக்கு படிப்புலாம் பெருசா வராது. ஏன்னா நான் ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ்ல இருப்பேன். நான் ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ்லயே கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஜாவ்லின் போயிருக்கேன், நேஷனல் வாலிபால் பிளேயர், இது மாதிரி நிறைய கேம்ஸ் ஆடிட்டு இருப்பேன். பட் எனக்கு வந்து தமிழ் வாத்தியார் தமிழ் மண்டையில ஏறாது. எனக்கு பிடிச்சி திட்டிகிட்டே இருப்பாரு. டெய்லி வந்தோம்னா எக்ஸாம்ல வந்துட்டு 35 எடுக்கணும், 100க்கு 35 எடுக்கணும். எப்படி பார்த்தாலும் 15, 13 அப்படின்னு எடுத்து அடி எப்போ பார்த்தாலும். அதுக்காகவே பின்னாடி தலைகாணி வச்சுட்டு தலைகாணி வேற இந்த மாதிரிலாம் வச்சுட்டு அடி வாங்கிட்டு இருக்கும் போதும் அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாரு ஒரு நாள். அப்புறம் கையில தான் அடி வாங்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரிலாம் என்னை வந்து டீச்சர்ஸ் தான் வந்து என்னை மோல்ட் பண்ணாங்க. அப்புறம் 10th நான் வந்து பப்ளிக் எக்ஸாம் என்ன பண்றது, ஐயோ ஏதாவது படிச்சாகணுமே அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன். எனக்கு படிக்க பிடிக்கல, வீட்டில் அழுதுவேன். எங்க அம்மா அப்பெல்லாம் வந்து திட்டுவாங்க, எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்க, படி படி படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அந்த படிங்கிற நிறைய சொல்லுவாங்க, நல்லா படிங்க நல்லா படிங்க நல்லா படிங்க. ஆனா அதோட அர்த்தம் எனக்கு அப்போ புரியல. 10th நான் உண்மையிலே சீரியஸா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில நம்ம எப்படியாவது நம்ம படிக்கணும், நம்ம பாஸ் ஆகணும். ஏன்னா எல்லாருமே படிக்கிறாங்க, நம்ம படிக்கலாம்னா திருப்பி நம்ம 9th உட்காந்துருவோங்கிறதுனால நான் கொஞ்சம்
டெடிகேட்டிவா கொஞ்சம் மோட்டிவேஷனா எனக்குள்ள சரி முடியும் 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 சொல்லிட்டு ஒரு பாடா இருக்கு 10 லைன் இருக்குன்னா 2 லைனை ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணுவேன். அடுத்து ரெண்டு திருப்பி ரிப்பீட் பண்ண எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அதுக்கப்புறம் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நான் 50% நான் SSLC நான் பாஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் 11th அப்புறம் 12th எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து 1200க்கு 1100 மார்க் நான் வாங்கினேன் 12th. இது வந்து எனக்குள்ள ஒரு ஹிடன் பவர், எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை நானே தான் வெளியே கொண்டு வரணும். அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும், அதை நீங்க தான் வெளியே கொண்டு வரணும். மேபி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் மேடம் வந்து பிரைஸ் கொடுக்குறாங்க. பட் நம்ம ஃபர்ஸ்ட் வாரம் லாஸ்ட் வாரம்ங்கிறது பிரச்சனையே கிடையாது. ஜெயிக்கலாம் தோக்கலாம், ஆனா மறைஞ்சு போயிடக்கூடாது. நம்ம லைஃப்ல எப்பவுமே மறையாம நம்மளால முடியுங்கிறத நீங்க எப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் கொண்டு வாங்க. அது ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தா ஸ்போர்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. படிப்புல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னா படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆனா படிப்பு தான் நமக்கு எப்பவுமே சோறு போடும். அதை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நீங்க போயிட்டே இருங்க. அடுத்தடுத்து நம்பிக்கையை நீங்க கொண்டு வாங்க. கண்டிப்பா நீங்க லைஃப்ல நீங்க ஒரு நாள் இங்க வந்து சீஃப் கெஸ்டா நீங்களே நிற்பீங்க. நானும் இப்போ நான் எக்ஸாம்லாம் நான் எழுத போனா அப்போ அந்த 10th ஸ்டாண்டர்ட் பிஃபோர் எக்ஸாம் எழுத போகும்போது நான் போட்டு உட்காந்துருப்பேன். மண்டையை போட்டு பிடிச்சிட்டு இருப்பேன், கையில வேர்த்துட்டு இருப்பேன். எக்ஸாம் தெரியாது, காப்பி அடிக்கலாமா பிட் அடிக்கலாமா அப்படிலாம் யார்கிட்ட கேட்கலான்னு பார்த்துட்டு இருப்பேன். டீச்சர் கேட்பாங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. மேடம் எதுவும் படிக்கல அப்படின்னு. ஏன் அப்படின்னாங்க. இல்லை மேடம் படிப்பு வந்து நம்ம தேடி போகக்கூடாது, தானா வரணும்னு. ஆனா பாராட்டல, அதுதான் கொடுத்தாங்க. பட் இன்னைக்கு நான் வந்து ஒரு சீஃப் கெஸ்டா வந்து நான் இங்க நிக்கிறேன் அப்படிங்கும்போது அதுல ஒரு படிப்பு இருக்கு. என்ன நான் எடுத்த பாதை வேற, நான் எடுத்த பாதை வேணாலும் வேற இருக்கலாமே தவிர நாலேஜ் அது எப்பவுமே இங்கதான் இருக்கு. அது ஒரு சொத்து மாதிரி தான். ஸோ அதனால படிப்பு மட்டும் எப்பவும் விட்டுறாதீங்க, படிங்க. உங்களுக்கு பிடிச்ச துறையில நீங்க ஏரோநாட்டிக் ஆகணுமா ஆகுங்க, இல்ல போலீஸ் ஆகணுமா, இல்லைன்னா ஐஏஎஸ் ஆகணுமா, கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது வேணுமா, இல்லைன்னா நீங்க ரியல் எஸ்டேட் ஆகணுமா. இன்ஜினியர்லாம் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா, லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லாம இருக்காங்க. ஆனா திறமை உள்ளவங்க யாருமே வேலை இல்லாம இல்லை, திறமை உள்ளவங்க எல்லாரும் இருக்காங்க. அதனால படிக்கிறத விட உங்களுக்கு திறமை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அது வந்து உங்களுக்கு சேர்றதே வந்து படிப்பு மூலியமா தான் ஆகும். அதனால நல்லபடியா படிங்க. இன்னைக்கு மேபி உங்களுக்கு ஜாலியா வந்து படத்துக்கு போகணும், கேம்ஸ் ஆடணும் அப்படின்னு சின்ன சின்னது இருக்கும். எல்லாமே நீங்க பண்ணுங்க. ஆனா படிக்க வேண்டிய டைம்ல கரெக்டா உட்கார்ந்து படிங்க. உங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த பண்டிகை போடுவாங்க, அப்பா கேன் போடுவாங்க. ஓகேங்களா. இந்த மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வு மேம்பாட்டு குழு உறுப்பினராக இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் அந்த ஹவுசிங் போர்டில் என்னென்ன ஒரு ஹெல்ப் எல்லாம் வேணும்னா என்னை வந்து நீங்க அணுகலாம். என்னால் முடிஞ்ச உதவி செய்யறேன். உங்களால் முடிஞ்சதுக்கு யாரெல்லாம் தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு வருஷத்துக்கு 54 குழந்தைக்கு இங்க ஃபீஸ் கட்டுறேன். வருஷம் 54 குழந்தை கட்டுறேன். 11, 12 படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நான் யூனிஃபார்ம் எடுத்து தரேன். சந்தோஷமா? 11, 12 படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நான் யூனிஃபார்ம் தரலாமா? ஓகேங்களா. அவங்க யாரெல்லாம் வந்து இல்லாத பேரண்ட்ஸ் வந்து இருப்பேன்னா சொல்லுங்க. நிறைய அதே மாதிரி நம்மளுக்கு இன்னைக்கு வந்து ஒரு சினிமா துறையில மக்களும் டான்ஸருக்கும் முக்கியமான விஐபிகள்லாம் வந்து எதுக்காக வராங்க, எதுக்காக வந்திருக்காங்க? எங்களால முடிஞ்சு உங்களுக்கு உதவி செய்யணும், உங்களோட கல்வியை மூவ்மெண்ட் பண்ணதுக்காக வந்துடுறேன். 2வது அவர் வந்து பாய் முஸ்தபா இருக்காரா கூட வந்திருந்தாரு. அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவருக்காக இந்த சர்டிபிகேட் இந்த மெடல் எல்லாம் போய் வாங்கி வந்து உங்களுக்காக ரெடி பண்ணி நினைக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த வாய்ப்பு கொடுத்த வருங்கால சிற்பிகளுக்கும் இந்த ஆசிரியர் டீச்சர் அவங்களுக்கும் எச்எல் மேடம் அவங்களுக்கும் இந்த அரசு பள்ளிக்கூட சிஓ ஆபீஸ் மேடம் அவர்களுக்கும் எனது மேடலுக்கும் அனைவருக்கும் எனது தாழ்வான வேண்டுகோள் என்னவென்றால், நீங்க இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்குனால தான் நான் வந்திருக்கேன் மட்டும் இல்ல, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதை மைண்ட் வச்சுங்க. இந்த பைக்கை கொடுத்துருக்காங்க நான் பேசுறதுக்காக இல்லை, எதனா என்னால நீங்க ஒரு பயன் பெறணும் தான் எண்ணத்துல இருக்கிறேன். கலைஞர் அண்ணன் வந்துட்டாரா இந்த இடத்துக்கு,
என்னால என்ன பண்ண முடியும்? ஒரு மரக்கன்று வளர்ந்தா அது ஒரு குழந்தை படிச்சாங்கன்னா அதுல ஒரு பயன்படணும். ஸோ 12th ஃபர்ஸ்ட் ரேங்க் தரணி வேலன், காமர்ஸ் குரூப், 455 மார்க்ஸ். ஸோ நீ உன்னுடைய இங்க படிச்ச அனுபவம் பிளஸ் நீ இப்போ என்ன நினைக்கிற அப்படின்றதெல்லாம் ஒரு 2 minutes. எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன். எல்லாரும் படிங்க, நல்ல மார்க் எடுங்க, அவ்வளோதான். ஒரு நிமிஷம், சாரி. நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் படிக்கும்போது எப்படா அவன் மட்டும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான்னு ஒரு கேள்வி இருக்கும். கரெக்டா இல்லையா? அதுக்கு தம்பி இப்போ பதில் சொல்லுவாப்புல. என்னெல்லாம் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு உங்களுக்கு தோணுச்சு? லைக் எப்படி வாங்கினீங்க, என்ன மாதிரி எஃபர்ட்ஸ் போட்டீங்க, அதை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உதவியா இருக்கும்ல. நான் ஃபுல்லாலாம் படிச்சதே இல்லை. நான் லாஸ்ட் 1 month மட்டும் தான் படித்தேன். லாஸ்ட் 1 month படிச்சே 455 வாங்கியிருக்கேன். முன்னாடி இருந்தே படிச்சிருந்தா ஒரு 550 மேலே எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். என்ன மாதிரி ப்ரைஸ் வாங்கணும்னா படிங்க, நல்லா ஃபர்ஸ்ட்லேருந்தே படிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஃபுல்லாத்தையும் முடிங்க. அலட்சியமாக இருக்காதீங்க, படிங்க, என்னோட நிறைய மார்க் எடுங்க, அவ்வளோதான். செகண்ட் மார்க் மகாலட்சுமி, வாமா. நீங்க உற்சாகம் கொடுக்கல. ஓகேங்களா? இப்ப நீங்களே போய் அங்க ஒழுங்கா உட்காந்து என்ன ஆகும்? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நல்லா பேசுறதுக்கு பேச வைக்கலாமா? எல்லாருக்கும் குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன். நான் தான் ஸ்கூல் செகண்டு. என்னோட மார்க் வந்து 433. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 503 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு 433 வந்திருக்கு. நான் வந்து டியூஷன் எதுவுமே போகல, வீட்லேயே தான் நான் உட்காந்து படிப்பேன். அதுவும் எக்ஸாம் டைமில் மட்டும்தான் நான் உட்காந்து படிச்சிருக்கேன். வீட்டில் நான் அவ்வளோ படிக்க மாட்டேன், டியூஷனும் போகிறதில்ல. ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வந்து ஒரு 1/2 hour இல்லை 1 hour தான் படிப்பேன். மேபி நான் வந்து டியூஷன் போய் இல்லை காலையில் எழுந்து சீக்கிரமாக படிச்சிருந்தேன்னா நான் ஸ்கோர் நல்லா பண்ணியிருப்பேன். அப்புறம் எனக்கு டீச் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்குமே தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து டீச்சர்ஸ் வந்து படின்னு சொல்லும் போதெல்லாம் என்னடா இரிட்டேட்டாக இருக்கும், என்னடா இவங்க படின்றாங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எக்ஸாம் டைம் கிட்ட நெருங்கும் போது தான் பார்க்குறப்போ இவ்வளோ நம்ம படிச்சிருக்கோமா, ஓகே ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதும், ஈஸியாக இருந்தது. அவ்வளோதான். எல்லாருமே ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும், லாஸ்ட் டைமில் படிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லோரும் ஸ்டார்டிங்லேருந்தே படித்து நல்ல மார்க் எடுங்க. மீரா. ஹலோ எவ்ரிபடி. நான் வந்து 12th 430 எடுத்து 3rd மார்க் வந்திருக்கேன். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே பயங்கர எஃபோர்ட் போட்டேன். சொல்ல போனால் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணது ஃபிசிக்ஸ் சார். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அவர் இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும்னாரு. அவர் இங்கே இல்லை, அவரை பயங்கரமாக மிஸ் பண்ணேன். அப்புறம் கெமிஸ்ட்ரி சார், அவரும் நிறைய சொன்னார். எனக்கு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் சுத்தமாக வராது. அப்புறம் மேக்ஸ் மிஸ், அவங்க எனக்கு மேக்ஸு அப்படின்னு சொல்ல போனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு 10th வந்துட்டு தமிழ் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்ததுனால நான் தமிழ் இங்கிலீஷ்லேயே நிறைய மார்க் எடுத்தேன். அதனால அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து நிறைய மார்க்ஸ் எடுப்பேன், நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க டீச்சர்ஸ். ஆனால் நானும் நினைக்கல அவ்வளோ மார்க்ஸ் வரும்ன்ட்டு.
எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எல்லாரும் ஸ்டார்டிங்லேயே படிங்க, அப்பதான் மார்க் எடுக்க முடியும். ரெண்டு பேர் சொன்னாங்க நாங்கள் கடைசி டைம் தான் படித்தோம், எக்ஸாம் தான் படித்தோன்னு. ஸ்டார்டிங் இங்கே படிச்சிங்கன்னா மட்டும்தான் நல்ல மார்க் வாங்க முடியும். அதுதான் உண்மை. ஆக்சுவலாக அவங்களாம் ஸ்டார்டிங்லேயே படிக்க ஆரம்பிச்ச பசங்க நினைக்கிறேன், டெய்லி படிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்களால வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடிஞ்சது, எஜுகேஷனில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. ஸோ ஸ்டார்டிங்லேயே படிங்க. மை கைண்ட் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ. சையத் நிஷா 4th place. பாசித் வா. அப்துல் ஹமீத். ஸோ அவங்க எதுக்காக சொல்றாங்க, இந்த தப்பை நாங்க பண்ணிட்டோம், நீங்க இந்த தப்பா பண்ணாதீங்கன்னு உங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி இந்த ஜூன் மாசத்துல இருந்தே அன்னன்னைய பாடத்தை அன்னன்னைக்கே படிச்சு நீங்க வந்து கரெக்டா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை வந்து ஜெயிச்சுக்க யாருமே கிடையாது இல்லையா? நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு உங்க மேல? அப்பா நீங்க வந்து சாதிச்சு காட்ட முடியுமா முடியாதா? முடியும் இல்லையா? சோ உங்களுக்கே நீங்க ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். நான் 4th place எடுத்திருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லா டீச்சர்ஸுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு பயாலஜி சாரு, மேக்ஸ் மிஸ், இங்கிலீஷ் மிஸ், உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த மார்க்கு நான் ஹெச்எம் சொன்ன மாதிரி லாஸ்ட் நேரத்தில் படித்து தான் எடுத்தேன். கொஞ்சம் முன்னாடியே படிச்சிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்திருப்பேன். இந்த மார்க் எடுத்து எனக்கு இப்போ இங்கே 4th place கொடுக்குறாங்க. ஆனால் வெளியே காலேஜ் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் அதிகமாக படித்து மார்க் எடுத்திருந்தேன்னா இதை விட நல்ல காலேஜில் நான் ஈஸியாக சேர்ந்துருக்க முடியும். அதனால் லாஸ்ட் நேரத்தில் படிக்காமல் கொஞ்சம் முன்னாடியே படித்து எதையாவது நல்ல மார்க் எடுத்துருங்க. என்னோட நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்தேன். இதெல்லாம் மார்க் ரொம்ப கம்மி, இதை விட அதிக மார்க் எடுத்து அடுத்த வருஷம் 500 550 நீங்கள் எல்லாரும் இந்த மார்க் எடுக்கணும். தேங்க்யூ. 10th ஃபர்ஸ்ட் மார்க்கு ஏ காவ்யா. ஃபர்ஸ்ட் மார்க் என்னோட மார்க் வந்து 403. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் தேங்க்ஸ். நானும் ஸ்டார்டிங்லேருந்து படிச்சிருந்தா இன்னும் நிறைய மார்க் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். தான் படிக்கிறேன். டோட்டல் மார்க் வந்து 372. நான் 400 வரைக்கும் வரும்னு நினச்சேன், ஆனால் கம்மியாக தான் வந்தது. நல்ல கோச்சிங் நல்லா கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து நானும் படிச்சிருந்தா நல்லா மார்க் எடுத்திருப்பேன். நானும் லாஸ்ட்டில் தான் படித்தேன், அதனால தான் கம்மியாக வந்துருச்சு. எல்லாரும் ஃபர்ஸ்ட்லேருந்து படித்தா நல்ல மார்க் எடுக்கலாம். டென்த்ல வந்து 364 மார்க் எடுத்தேன். நானும் 400 எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் வரல. நீங்களும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிக்கணும், அதான் சொல்வேன், வேற எதுவும் இல்லை. என் பேர் கார்த்திக். நான் வந்து 71% மார்க் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் எங்கள் அப்பா அதுவே போதும்ட்டாரு. ஆக்சுவலி நான் வந்து சிங்கிள் பேரண்ட்டு பையன். எனக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். பாதி நாள் வந்து ஸ்கூலுக்கே வரமாட்டேன். ஏன்னா அப்பா வேலைக்கு போயிடுவார், நான் தனியாக எழுந்துச்சி வர மாதிரி இருக்கும். அது வீட்டில் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால பாதி நாள் ஸ்கூலுக்கே வராதனால தான் கொஞ்சம் மார்க் கம்மியாச்சு எனக்கு. மற்றபடி டெய்லி ஸ்கூலுக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். 12th நிறைய மார்க் எடுப்பேன்னு நம்புறேன். தம்பிக்கு வாப்பா. தம்பிக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியில் திறமை என்ன இருக்குது தெரியுமா? அவனும் நல்லா எடிட்டிங் பண்ணுவான். ஓகேங்களா? அதே மாதிரி கூகுளில் நிறைய விஷயம் அவனுக்கு தெரியும், நிறைய ஆன்லைன் விஷயம் நிறைய தெரியும். அவனும் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவங்க அப்பா வந்து அந்த தொழில் கற்றுக் கொடுத்துருக்காரு. அவன் நிறைய விஷயம் எனக்கும் நிறைய பண்ணி கொடுத்துருக்கான். அவன் ஒரு கிளாப் தட்டுங்கம்மா. ஓகேங்களா? தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. ஸோ நாகச்சரன் கார்த்திக் வந்து அவன்கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இன் ஸ்பைட் ஆஃப் டிஃபிகல்டிஸ்
எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் நான் வந்து படிக்கணும், படிச்சு நான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நான் இருந்தேன், என்னால் வர முடியல, அதனால நான் படிக்க முடியல அப்படின்னு அவன் சொல்றான். ஆனால் வீட்டில் இருக்கும் போதும் அவன் லேப்டாப்ல உட்காந்து சப்ஜெக்ட் எல்லாம் வந்து அடிக்கடி பார்த்துட்டு இருப்பான். அவங்க அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி, சார் ஏன் சார் வரல, ஸ்டூடெண்ட்டை கொஞ்சம் அனுப்புங்கன்னு நாங்கள் அடிக்கடி அவருக்கு கால் பண்ணி சொல்லுவோம். சொல்லும் போதெல்லாம் அவர் சொல்லுவாரு, அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு சரியா வந்து வசதி இல்லை மேடம், அதனால நான் வந்து வெளியில போயிட்டேன், அதனால வந்து வர முடியல அவனால அப்படின்னு சொல்லுவாரு. எப்படியோ நான் ரெகுலராக கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் பர்சனல் டிஃபிகல்ட்டிஸ் அவங்களுக்கு இருந்தது. அது இருந்தாலுமே பையன் வந்து வீட்டில் உட்காந்துட்டு லேப்டாப்ல சப்ஜெக்ட்ஸை பார்த்துட்டு தான் இருப்பான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நிறைய டைமு. ஸோ வீட்லேயும் வந்து அவன் வந்து போடா போகுது, அது ஒன்றும் வேணாம், நான் பாட்டுன்னு ஈஸியாக வந்து டிவியை பார்க்கலாம், இல்லை ஏதாவது பாட்டு கேட்டுட்டு இருக்கலாம் அப்படின்லாம் இல்லாமல் லேப்டாப்பில் உட்காந்து படித்தான். ஸோ அது அவன் செஞ்சதுனால ஓரளவுக்கு அவனுக்கு இது வந்திருக்கு. இப்போ அவன் வந்து மெச்சூரிட்டி வந்துடுச்சு அவனுக்கு. ஸோ 11th 12th வரும்போது இன்னும் அந்த மெச்சூரிட்டியை யூஸ் பண்ணி நமக்கு இன்னும் பெருமையை தேடி தருவேன் அப்படின்னு நம்புறோம். ஓகே, வாழ்த்துக்கள். சூப்பர், வாழ்த்துக்கள். என்ன கிரிக்கெட்டா, ஃபுட்பாலா? மெடல் கொடுக்கலாமா, அறிவிச்சலாமா? நமது பள்ளியில் 12th C1 வகுப்பில் படித்த பரணியன் அவர்களுக்கு பாராட்டுக்கள். அவனுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. 2வது பரிசை வென்ற எஸ் மகாலட்சுமி, இரண்டாவது இடத்தை பிடித்த எஸ் மகாலட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாணவிக்கு பள்ளியின் சார்பாகவும் விருந்தினர்கள் சார்பாகவும் கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். 3வது பரிசாக கே சமீரா, 12ஆம் வகுப்பு ஏ பிரிவை சேர்ந்த சமீரா சிறப்பு விருந்தினர்களால் கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. நான்காவது பரிசை வென்ற சையத் அப்துல் ஹபீப், 12ஆம் வகுப்பு தமிழ் மீடியத்தை சேர்ந்த சையத் ஹபீப் அவர்களுக்கு கேடயமும் சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பத்தாம் வகுப்பை சேர்ந்த அவர்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. 2வது பரிசு டி மெர்லின், டி மெர்லின், மூன்றாவது பரிசு ஷிபி, நான்காவது பரிசு நாகச்சரன் கார்த்திக், சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
யாரும் விசில் அடிக்க கூடாது. யாரும் அந்த விசில் அடிக்கிறத? அதிதாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்த குஜராத மராட்டா திராவிட உட்கல பங்கா விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா தவ சுப நாமே ஜாஹே தவ சுபாஷிஷ மாஹே காஹே தவசய காதா जनगण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे